அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் 2023-24 காப்போதா பரீட்சைக்கு தோற்றோட மாணவர்களுக்கு கல்வி அமைச்சால் வெளியீடு செய்யப்பட்ட மாதிரி வினாத்தாள் ஒன்றின் பி பகுதியின் 5ஆம் வினாவுக்கு எவ்விதம் இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை கற்றுக்கொள்வோம். வினாவை அவதானியுங்கள். பை ஒன்றில் ஒரே அளவான சிவப்பு நிற பொத்தான்கள், அதாவது சிவப்பு நிறம் ரெட் 6 என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 3 நீல நிற பொத்தான்கள் ப்ளூ பி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 உள்ளன. பிரதி வைப்பின்றி இரு பொத்தான்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுமாறாக எடுக்கப்பட்டு அவற்றின் நிறம் குறிக்கப்படுகின்றன என்று சொல்லியிருக்கேன்னா, ஒரு பையக்கில் 5 நிற பொத்தான்கள் இருக்கு. அதில் சிவப்பு நிறம் 3ஆம், நீல நிறத்தில் 2 இருக்காம். அந்த பொத்தான்கள் என்ன செய்யணும்னா பிரதி வைப்பின்றி, அதாவது எடுத்தது திரும்ப பையக்கில் போடாமல் இரு பொத்தான்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்கப்பட்டிருக்கு. முதல் எடுத்திருக்கிறோம், அதில் நிறத்தை குறிச்சிட்டு திரும்ப பையக்கில் போடாமல் இன்னும் ஒரு பொத்தானை வெளியில் எடுத்திருக்கணும். சரியோ, அவ்வாறான ஒரு நிகழ்ச்சியின் மாதிரி வழியை குறிக்கிறதுக்கு இதில் நெய்யறி படம் ஒன்று தரப்பட்டிருக்கு. முதலாவது வினா, மேற்குறித்த நிகழ்ச்சிகளுக்கான மாதிரி வழியை குறியீடு புள்ளடி தரப்பட்டிருக்காய் பயன்படுத்தி, அதாவது பிள்ளை என்ற மாதிரி எடுக்கலாம். நீங்கள் எக்ஸென்சிலர் குறிப்பிடியல் அதில் என்ன நாங்கள் புள்ளடை குறியீடை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள நெய்யரின் மீது குறிக்க. அப்போ இதில் பாருங்கள், முதலாம் தடவை R1 R2 R3 என்று குறிக்கப்பட்டிருக்கு. அதிலே ப்ளூ B1 B2 ஒன்று குறிச்சிருக்கணும் முதலாம் தடவைக்கு. இரண்டாம் தடவைக்கு பாருங்கள், நிலக்குத்தா குறிச்சிருக்கணும் R1 R2 R3 B1 B2 இரண்டாம் தடவை வேண்டி இருக்குது. அப்போ நெய்யரி அதில் குறித்து கீறி தந்திருக்கிறபடி எங்களுக்கு அந்த குறிக்கிற வேலையும் இல்லை பிள்ளை. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், மேற்குறித்த நிகழ்ச்சிகள் மாதிரி வழியை குறியீடு புள்ளடியை பயன்படுத்தி தரப்பட்ட நெய்யரி குறிக்க. அப்போ நெய்யரியில் குறித்து காட்டணும். இதில் பாருங்க, முதலாம் எடுப்பில் R1 எடுக்கப்பட்டிருந்தால் இரண்டாம் எடுப்பு எடுக்க அந்த R1 என்று குறிக்கப்பட்ட அந்த பொத்தான் வந்து பையக்கில் இருக்காது. சரிதான பிள்ளைகள்? அப்போ என்ன இருக்க போது, அந்த R1 விட்டுட்டு ஏனைய எல்லா பொத்தான்களும் என்ன பையில் இருக்கும். ரெண்டாம் எடுப்பு எடுக்க R2 R3 B1 B2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாம் எடுப்புகள் என்ன வராது, R1 இருக்காது. ஏனென்றா முதலாம் எடுப்பில் எடுக்கப்பட்ட அந்த பொத்தான் R1, அதாவது சிவப்பு ஒன்றென்ற குறிக்கப்பட்ட பொத்தானாக இருந்தால் இரண்டாம் எடுப்புகள் அது இருக்காது. ஏன் இருக்காதுண்டா, எடுத்த பொத்தான பையக்கில் போட இல்லை. சரிதானே? இதுக்குள்ள உங்களுக்கு இதில் தெளிவான விளக்கம் இருக்கணும். ரைட். அப்போ நாங்கள் இனியதை என்ன செய்ய போகிறோம், குறிப்போம். சரியோ, அப்போ R2 R3 B1 B2 குறிப்போம். ரெண்டாவது பாருங்க, முதல் எடுப்பில் வந்து R2, அதாவது சிவப்பு 2 குறிக்கப்பட்ட பொத்தான் வெளியே எடுக்கப்பட்டிருந்தால் இரண்டாம் எடுப்புகள் என்ன இருக்கும், R1 இருக்கும். அதே போல் R2 இருக்காது, R3 B1 B2 இருக்கும். சரிதான உள்ளே? ரைட். அவ்வாறு R3 என குறிக்கப்பட்ட பொத்தான் முதலாம் எடுப்பில் எடுக்கப்பட்டிருந்தால் R3யை விட்டுட்டு என்ன வரும், R1 R2 இருக்கும், B1 B2 இருக்கும். R3 மட்டும் ரெண்டாம் எடுப்புக்கு இருக்காது. அடுத்த பாருங்க, B1 என்ற பொத்தானை எடுத்திருந்தோம் என்றால் R1 R2 R3 எந்த மாற்றமே இல்லை, அது அப்படியே ரெண்டாம் எடுப்புக்கு இருக்கும். அதே போல் B1 என்று குறிக்கப்பட்ட பொத்தான் ரெண்டாம் எடுப்புக்கு வராது. அப்போ B2 இருக்கும். அவ்வாறே B2 முதலாம் எடுப்பில் எடுக்கப்பட்டிருந்தால், அதாவது நீலம் 2 என்று குறிக்கப்பட்ட பொத்தான் எடுத்திருந்தால் B2வை விடுத்து மற்ற எல்லாம் வரும். என்ன வேற போது, R1 R2 R3 வரும், B1 வரும். சரியான உள்ளே? இப்போ நாங்கள் நெய்யரியில் இந்த தரவுகளை சரியாக குறித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 2 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்போ முதலாம் வினாவுக்கு நாங்கள் நெய்யரியில் வரக்கூடிய பேர்கள் அனைத்தையும் நாங்கள் புள்ளடி குறியீடால் குறித்து இவ்வாறு காட்டியிருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம், முழுமையாக 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ ரெண்டாவது வினாவை போவோம். ரெண்டாவது வினாவை பாருங்க, வெளியே எடுக்கும் இரு பொத்தான்களும் வெவ்வேறு நிறமுடையதாக இருப்பதை குறிக்கும் பேறுகளை நெய்யரியில் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை எழுதுக. இதில் குறிப்பாக கவனிக்கணும் என்னென்னா, நீங்கள் வெவ்வேறு நிறமாக இருக்கிற பொத்தான் குறிக்கிறதுல உங்களுக்கு அநேகமான பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கிற இல்லை. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா தனித்தனியாக குறித்து விட்டுறீங்க. இந்த தனித்தனியாக குறித்தா பிள்ளைகள் உங்களுக்கு பரீட்சையில் அந்த பகுதிக்கு, அதாவது குறித்து காட்டுறதுக்கான புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும். தனித்தனியாக குறிக்காமல் சேர்த்து குறித்து என்ன செய்வோம், இணைச்சி காட்டணும். அப்போ நாங்கள் வெவ்வேறு பொத்தான்களாக இருக்கோம்டா அதில் கருத்து என்னடா, முதலாம் எடுப்பில் சிவப்பாக இருந்தால் ரெண்டாம் எடுப்பில் சிவப்பு அல்லாத நீல நிற பொத்தான்களாக இருக்கணும். அதே போல் இரண்டாம் எடுப்பில் நாங்கள் சிவப்பாக எடுத்திருந்தால் முதலாம் எடுப்பில் என்னவாக இருந்திருக்கணும், நீல நிறமாக இருக்கணும். அப்போ இரு எடுப்புகளும் ஒரே நிறம் அல்லாதவையாக இருக்கணும். வெளியே எடுக்கும் இரு பொத்தான்களும் ஒவ்வொரு நிறமுடையதாக இருப்பதை குறிக்கும் பேறுகளை நெய்யரில் குறித்து காட்டுக. அப்போ நாங்கள் குறிக்கிற முறையை பாருங்க பிள்ளைகள்.
நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அந்த பேர்களை வேறுபடுத்தக்கூடிய இடத்துல இப்படி ஒரு புள்ளடியை போடுவோம். சரியோ, என்ன சிவப்பு நீலம் என்று பிரிக்கக்கூடிய இந்த இடத்துல நான் இப்படி ஒரு புள்ளடியை போடுறேன். போட்டால் எங்களுக்கு குறிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும். அப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இனி குறிப்போம். முதலாம் அடுப்பு சிவப்பாக இருந்தால் ரெண்டாம் அடுப்பு நீலம், அது வரப்போகுது. முதலாம் அடுப்பு நீளமாக இருந்தால் ரெண்டாம் அடுப்பு சிவப்பு. ஆகவே இவையே நாங்கள் சேர்த்து இப்படி குறிப்போம். சரிதானே? ரைட். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நாங்கள் குறிக்கணும். நாங்கள் தனித்தனியை குறிக்க முடியாத பிள்ளைகள் வட்டமிட்டு காட்ட சொல்லியிருக்கோம். அப்போ தனித்தனி வட்டமாக ஒவ்வொரு பேர்களுக்கும் வட்டம் குறிக்கிறீர்கள். நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்த்து இவ்வாறு நீங்கள் குறித்து காட்டணும். குறித்து காட்டினால் நாங்கள் அதுக்குரிய புள்ளியும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ என்ன கேட்டிருக்கேன்னு சொன்னால், வெளியெடுக்கும் இரு பொத்தான்களும் ஒவ்வொரு நிறமுடையதாக இருப்பதற்கான பேறுகளை குறித்து காட்டியிருக்கிறோம். அதை நாங்கள் என்ன சொல்லணும், மொத்தத்தின் பங்காக கொடுக்கணும். அப்போ மொத்த பேறுகள் என்னவா இருக்கும்? மொத்த பேறுகள் 20. எண்ணி பாருங்க. உள்ளே என்ன 4 7 9 10. இதில் பாருங்க 4 7 10. ஆக 20இல் முதலெடுப்பு சிவப்பாக இருந்து ரெண்டாம் அடுப்பு நீளமாக இருக்கிறதுக்கான பேர்கள் 6. முதலெடுப்பு நீளமாக இருந்து இரண்டாம் அடுப்பு சிவப்பாக இருக்கிறதுக்கான பேர்கள் 6. அவை கூட்டி நீங்கண்டால் 20இல் 12. நாங்கள் இப்படியே குறிச்சா போதுமானது. சில பிள்ளைகள் இதை சுருக்கி காட்டுற பிள்ளைகளுக்கு அதுவும் பிள்ளையில் பிள்ளைகள் நீங்கள் சுருக்கியும் கொடுக்கலாம். ஆனால் இது சுருக்கோட வேண்டிய கட்டாயம் இல்லை. 20இல் 12 குறித்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். அப்போ நாங்கள் சுருக்கினாக்கள் அப்போ அந்த பழக்கத்தில் இருக்கிறவனையும் நாங்கள் சுருக்கி காட்டுறேன். என்ன செய்ய பொறியால் 12 4ஆல் வகுத்தீங்கன்னா 3, 20 4ஆல் வகுத்தீங்கன்னா 5. ஆகவே என்னவா இருக்க போது? 5இல் 3. எடுக்கப்பட்ட இரு பொத்தான்களும் ஒவ்வொரு நிறமாக இருப்பதற்கான நிகழ்வு என்னவா இருக்க போது பிள்ளைகள்? 20இல் 12. அதன் சுருக்கி நம்ம சொன்னால் 5இல் 3. சரியோ, இவ்வாறு நாங்கள் இந்த பேறுகளை நெய்யறியில் குறித்து அந்த நிகழ்வை எழுதி காட்டினோம்னு சொன்னால் நாங்கள் முழுமையாக 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாங்கள் முதல் 2 வினாக்களுக்குமாக விடியளித்து எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கிறோம் பிள்ளைகள்? 4 புள்ளிகளை பெற்றிருக்கிறோம். ரைட். இனி 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினா, மேலே 2இல் நீங்கள் பெற்ற நிகழ்வை கொண்டு கீழே தரப்பட்டுள்ள மறைவரை படத்தை பூர்ணப்படுத்துக. இப்போ மேலே 2இல் நீங்கள் பெற்ற தரவுகளை கொண்டு, அதாவது நிகழ்தகவுகளை கொண்டு கீழே தரப்பட்டுள்ள மறைவரை படத்தை பூர்ணப்படுத்துக. செறிவு செய்தல், வெவ்வேறு நிறப்பொத்தான்கள் கிடைத்தல், ஒரே நிறப்பொத்தான்கள் கிடைத்தல். சரியோ, அப்போ நாங்கள் அதில் பார்த்தோம்னா இப்போ நாங்கள் சுருக்கி ஒரு விடி எடுத்திருக்கிறோம் தானே. என்ன எடுத்திருக்கிறோம்? வெவ்வேறு நிறப்பொத்தான்கள் கிடைக்கிறதுக்கான நிகழ்வை என்னென்னு பார்த்துருக்கிறோம்? 5இல் 3. அப்போ நான் இதை 5இல் 3 குறைக்கிறேன். ஒரே நிற பொத்தான்கள் கிடைக்கிறேன்டா மொத்த பேறுகள் என்னவா இருக்கும்? ஒன்றாக இருக்கும் என்றால் 5ஆ பிரித்து 3 பங்கு, 5இல் 3 பங்கு அல்ல 3 பேறுகள் என்னவா இருக்கும்? ஒவ்வொரு நிற பொத்தான்கள் கிடைக்கிறென்றால் ஒரே நிற பொத்தான் கிடைக்கிறது என்னவா இருக்கும் பிள்ளைகள்? 5இல் 2ஆக இருக்கும். அப்போ நாங்கள் இவ்வாறு இந்த கிளைகளுக்குரிய பெருமானங்களை குறித்தவன் சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அடுத்த என்ன இருக்கு? மரவரி படத்தை பூர்ணப்படுத்த சொல்லியிருக்குது. 2வது வினா, வெளியே எடுக்கப்படும் இரு பொத்தான்களும் ஒரே நிறமுடையதாக இருக்கும்போது, வெளியே எடுக்கப்படும் இரு பொத்தான்களும் ஒரே நிறமுடையதாக இருக்கும்போது அவை ஆடையில் பொருத்தப்படும். ரெண்டும் ஒரே நிற பொத்தானாக இருந்தால் அதை என்ன செய்யணும்? ஏதோ ஒரு ஆடையை தைக்க போயினோம், உடுப்பு, அந்த உடையில என்ன செய்ய போயினோம்? பொருத்த போயினோம். இரண்டும் ஒவ்வொரு நிற பொத்தான்களாயும் ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வு ரெண்டும் ஒவ்வொரு நிறமாக இருந்தால் அதனை ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வு என்னன்னு சொல்லியிருக்கு? 0.2 0.2 ஆகும். வெளியே எடுக்கும் இரு பொத்தான்களையும் ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வை குறிப்பதற்கு மறைவரை படத்தை விரிவுபடுத்தி நிகழ்தகவுகளை குறிக்க. அப்போ என்ன சொல்லியிருக்கென்றால், எடுக்கப்படுற பொத்தான் ஒவ்வொரு நிறமாக இருந்தால் அதை ஆடையில் பொருத்துறதுக்கு என்ன 0.2 இருக்கப்போதா? 0.2. அதை நாங்கள் பின்னமாக கொடுக்குறோம்னா 10இல் 2 கொடுக்கலாம். வெளியே எடுக்கப்படும் இரு பொத்தான்கள் ஒரே நிறமாக இருந்தால் அதை ஆடையில் அப்படியே பொருத்துவினோம். அப்போ ஒவ்வொரு நிறமாக இருந்தால் தான் இப்படி ஒரே நிறம்னா அப்படியே ஆடையில் பொருத்த போயினோம். அப்போ ஒவ்வொரு நிறமாக இருக்கிற கிளையில் ஒரு கூட போடுவோம். ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வு என்ன? 10இல் 2 அல்ல 5இல் 1. ஆகவே ஆடையில் ஒவ்வொரு நிறமாக இருந்தால் ஆடையில் பொருத்துறது 5இல் 1 இருந்தால், அதாவது 0.2 இருந்தால், மற்ற நேரம் 0.8 இருக்கும். ஆகவே ஆடையில் பொருத்தாமல் இருப்பதற்கு, ஆடையில் பொருந்தாமை அல்ல பொருத்தாமை என்று சொன்னால் அது 5இல் 4 இருக்கும். சரி, அப்போ ஒவ்வொரு நிறமாக இருந்தால் ஆடையில் பொருத்துறதுக்கு என்ன இருக்க போது? 0.2 0.2 நாங்கள் என்ன எழுதலாம்? 5இல் 1. ஆடையில் பொருத்தாகிறதுக்கான நிகழ்வு என்ன பிறக்க போது? 5இல் 4. ஒரே நிற பொத்தானா இருந்தால் என்ன இருக்கும்? அவ்வளவும் ஆடையில் பொருத்தப்படும். ஆகவே 5இன் மேல் 5 பங்கு. சரிதானே? இவ்வாறு நாங்கள் குறைக்கிற சந்தர்ப்பத்தில் என்னவா இருக்க போது?
மேலே இருக்கிற ஆடையில் பொருத்துதல், ஆடையில் பொருந்தாமை என்ற அந்த பின்னங்களோட இந்த விஷயம் எழுதினீங்கன்றால் 2 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆடையில் பொருத்துதல் 2 குறிச்சிங்கண்டா 1 புள்ளி. மொத்தமாக இந்த 3வது வினாவுக்கு பிள்ளைகள் நீங்கள் 4 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். 3வது வினாவுக்கு 4ஆம் வினாவுக்கும் 4 புள்ளி. அதாவது 3ஆம் வினாவுக்கு 1 புள்ளியும் 4ஆம் வினாவுக்கு 3 புள்ளியும். சரி, அப்போ 3 3 4, 4 2 6, 6 2 8 புள்ளிகளை பெற்றிருக்கிறோம். சரிதானே? ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா, வெளியே எடுக்கப்படும் பொத்தான்கள் ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வை காண்க. வெளியே எடுக்கப்படுற பொத்தான் ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வை காண்க. அப்போ என்னவா இருக்கமாண்டா, வெளியில் எடுக்கப்படுற பொத்தான் வெவ்வேறு நிறமாக இருந்தால் 5 3 தர 5 1. வெவ்வேறு நிறமாக இருந்தால் ஆடையில் பொருத்துறதுக்கு 5 1. ஆகவே அந்த பின்னம் பெறப்போகுது. சரியோ, அதாவது 5 3 தர 5 1. சரியோ, ரைட். அதை நாங்கள் சுருக்கிறவன்டா பிள்ளைகள் அதில் பிரிக்கிறோம்னு சொன்னால் 5 3 தர 5 1, 3ஆல் 1 பிரிக்கணும் 3, 5ஆல் 5 பிரிக்கணும் 25 3. அடுத்து என்ன, வெளியே எடுக்கப்பட்ட ஒரே நிற பொத்தான இருந்தால் அவ்வளோ என்ன செய்யப்படும், ஆடையில் பொருத்தப்படும். அப்போ ஒரே நிற பொத்தான் என்றால் 5 2 தர 5 5. அதை நாங்கள் பின்னமாக குறிப்பிடுவோம். 5 2 தர 5 5. இதை நாங்கள் பிரிக்கிறவன்டா பிள்ளைகள் 5ஆல் 5 பிரிக்கணும் 25, 5ஆல் 2 பிரிக்கணும் 10. இந்த 2 பேர்களை நாங்கள் கூட்டணும். வெளியெடுக்கப்பட்ட பொத்தான்கள் ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வன் சொன்னால் 25 3 என்ற பேரையும் நிகழ்தகவையும், அதே போல 25 10 என்ற நிகழ்தகவையும் கூட்டணும். அப்போ வெளியே எடுக்கப்படும் பொத்தான்கள் ஆடையில் பொருத்துவதற்கான நிகழ்வென்றால் 25 3 சக 25 10. இப்போ நாங்கள் கூட்டினவென்றால் ஒரு பகுதியின் சமனாக கொண்ட ஒரு பின்னம். அப்போ கூட்டுறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. செய்ய பொறியால் பகுதியில் 25 போட்டுவிட்டு 10ஓட 3 கூட்டிங்கன்னா 13. அப்போ இவ்வாறு நாங்கள் கொடுக்குற சந்தர்ப்பத்தில் இந்த 25 3 10 25 10 25 3 சக 25 10 என்ற அந்த நிகழ்வை நாங்கள் கூட்டி காட்டினோட 1 புள்ளி. அதே போல் இந்த விட, அதாவது 25 13 என்ற பேர்களை பெற்றிருந்தோம் சொன்னால், நிகழ்வை பெற்றிருந்தால் மொத்தமாக 2 புள்ளிகளை பெறலாம். ஆகவே நிகழ்வு வினாக்களை பிள்ளைகள் இலகுவாக விடியளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடியளிக்கிறது கடினப்பட தேவையில்லை. அப்போ நாங்கள் இப்படி பரிச்சயமாக ஒரு 6 அல்ல ஒரு 10 கணக்கு இவ்வாறான நிகழ்வுகளை வினாகக்கூடிய வினாக்களுக்குள்ள மாதிரி வினாக்கள் அல்லது கடந்த கால வினாப்பத்திரங்கள் அல்லது கல்வி அமைச்சால் வெளியீடு செய்யப்படுகின்ற வினாப்பத்திரங்களை நீங்கள் விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கும். அந்த பயிற்சியினூடாக இறுதி பயிற்சியில் என்ன செய்யலாம், இலகுவாக 10 புள்ளிகளை எந்தவித புள்ளிகள் இழக்காமல் முழுமையாக 10 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ந்து SMC மேத்ஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை, இதுவரை காலமும் SMC மேத்ஸ் யூடியூப் சேனலுக்கு பங்களிப்பு செய்து வரும் மாணவ செல்வங்கள் தொடர்ந்தும் பங்களிப்பை செய்ய வேண்டும். ஏனைய மாணவர்களும் இவ்வீடியோக்களை பார்த்து அதிகம் பயன்பெற நீங்கள் பகிர்ந்து உதவ வேண்டும். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.